ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் மேடி ஹியர். எல்லோரும் நல்லா போய்ங்க நம்புகிறேங்க. எல்லோரும் நல்லா இருக்கணுங்க. இன்றைக்கி வந்து பொங்கலுங்க. எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல். ரூம் கொஞ்சம் கசகசம் தாங்க. இன்றைக்கி எங்கே போகிறோன்னா அலங்காநல்லூர் தாங்க போகிறோம். அலங்காநல்லூரில் எதுக்கு போகிறோன்னா பொங்கல் செலிப்ரேஷனுக்காக சொல்லியிருந்தாங்க. எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, லோக்கல் பீப்புள்ஸில் கேட்டேன், இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கன்ஃபார்மாக தெரிலைங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே போவாங்க. அப்போ வந்து வேறு யார்கிட்டையோ கேட்டு எங்கன்னா பொங்கல்லாம் இங்கே சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டு அங்கே போவோங்க. வாங்க போக கண்டினியூ பண்ணுறேன். டே ஸ்டெல்லர் போவா. பைக் எடுக்கும்போது எப்பயுமே எல்லாருமே நியூட்ரல் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் இன்ஜின் வார்ம் அப் ஆகுங்க. நம்ம உடனே எடுத்தோம்னா ஏதாவது பின்னாடி வரும்போது இஷ்யூஸ் வருங்க. இங்கேருந்து கிளம்பியாச்சு. அலங்காநல்லூருக்கு இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னால் 15 கிலோமீட்டர்ஸுங்க. அரை மணி நேரில் போயிடலான்னு காட்டுறாரு கூகுள் ஜி. எப்படின்னு தெரில, போய் பார்ப்போங்க. இன்டர்நேஷ்னல் ஹைவேவா? இதுக்குள்ளே இன்டர்நேஷ்னல் ஹைவே இருக்காங்க. பொங்கல் மாதிரியே இல்லை, இங்கேயும் நார்மல் டேஸ் மாதிரி தாங்க இருக்குது. நம்பர் கூட இல்லை, அப்புறம் சிக்னல் இருக்குங்க. இதில் போய் ரைட் எடுக்கணுங்க. போகலாங்க. ஓ, இதான் நேஷ்னல் ஹைவே வாங்க. சரி சரி. அக்கா அக்கா அக்கா, எக்ஸலையும் நம்பாதீங்க. ஸ்கூட்டி தான் எல்லோரும் நம்பக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸலை நம்பிடாதீங்க. அதை விட மோசமான எக்ஸல். பரவாயில்லைங்க, ஊரில் செம்மையாக இருக்குது. மதுரைனால சொல்ல வேணுமாங்க. ஓ, வேறு லெவலில் இருக்குங்க. தேரோட சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. ஓகே 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 அக்கா. அண்ணன் வேறு ஆர்ன் அடிக்கிறாரு. அண்ணனுக்கு வழி விட்டுருலாம். ஆயிலாக கிடக்குங்க. நீங்கள் பாருங்க, கரெக்டாக நம்ம எப்போ வரோமோ அதுக்கிட்டே ஏற்ற மாதிரியே வருதுங்க. ஐயா சூப்பர் ஐயா, முன்னேறிடுவீங்க நீங்களா. பகலில் ஓட்டுற ஃபீலே வேறுங்க நைட்டை விட. இந்த ரோட்டில் தான் வந்தோம் நைட்டு, ஆனால் பகல் தாங்க இருக்குல்ல கம்ஃபர்ட்டு. சரிங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறாங்க. சைடில் வச்சு ரோட்டில் சைடில் வச்சது எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எல்லா ரோடு இருந்தால் நல்லாயிருக்குங்க. ஆனால் நிழலும் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் ஆபத்து இருக்குது. இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி மரத்தெலாம் வச்சுருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா அந்த கிளையெல்லாம் மக்கி போய் கீழே உடஞ்சி அதனால கூட ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆனால் சில பேர் கிராமத்தில் இருக்காங்க, இங்கெல்லாம் இருக்காங்கள்ல, அவங்களே ஏறி அந்த மரத்தில் உள்ள கிளையெல்லாம் வெட்டி விடுவாங்க. நான் எப்போது 6 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புனேங்க. ஆனால் இப்போது தான் பைக் எடுத்துருக்கேன். 6 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி இப்போது பைக் எடுத்து என்னத்தை சொல்கிறதுங்க. சரி, எல்லாம் இருக்கிறதாங்க ரைட்டில், பார்த்துக்கலாம். இன்னும் சாப்பிட வேறு இல்லைங்க, போய் சாப்பிடணும். நேற்று ஒரு வேளை தான் நான் சாப்பிட்டேன். இப்போலாம் காலையில் ஃபுட்டுலாம் யாராக இருந்தாலும் சரிங்க, காலையில் ஃபுட்டை மட்டும் மறந்துடாதீங்க. ரொம்ப உடம்புக்கு போக போக கஷ்டமாக போயிருங்க வயசாகும் போது. மார்னிங் ஃபுட்டு தாங்க இருக்கலே பெஸ்ட்டு. நைட்டு மதியம் கூட சாப்பிடாம வந்துடலாங்க. ஆனால் காலையில் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதிவேகம் ஆபத்து. நமக்காக தான் போர்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ வேகமாக போனாலும் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் நான். என்னோடய செல்ஃப் இருக்குல்லைங்க, எனக்கு தெரியும் கண்ட்ரோல். வேகமாக போகாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்களோட சேஃப்டி முக்கியங்க. எனக்கு சேஃப்டி முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. அது இல்லைங்க, நான் எவ்வளோ வேகமாக போனாலும் கண்ட்ரோல் பண்ணிடுவேங்க. அந்த மாதிரி நீங்களும் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சில பேர் பண்ணிடுவாங்க, சில பேர்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பைக் ஓட்டியிருக்க மாட்டாங்க. அதனால் சொல்கிறேன். என்னோட சூப்பராக ஓட்டுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நார்மலாக.
இங்கே என்னென்னு தெரிலைங்க, ஆளாளுக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குங்க. அதில் ஃபங்க்ஷன் வைப்பாங்க போல. இங்கே பாருங்கள், கோல போட்டியெலாம் நடத்திருப்பாங்க போலங்க. கோல போட்டியாக அத்தனை பேர் கோலம் போட்டிருக்காங்களான்னு தெரில. கண்டிப்பாக வருவாங்க, என்ன நடக்குதுன்னு கேட்போம். இங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸை கேட்டோம்னா கண்டிப்பாக இதை தெரியுங்க. நல்லா இருக்குறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வர வழியில் பார்த்தோம்னாங்க, அலங்காநல்லூருக்கு முன்னாடி நிறையா ஸ்டேஜ் இருந்துச்சு. பாட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 இடத்துல பாட்டு போட்டிருப்பாங்க. இந்த சைடு எதாவது போட்டி அந்த மாதிரி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரிலைங்க, சரியாக தெரில. கேட்டு பார்ப்போங்க லோக்கல் பீப்புள்ஸில். 11 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. ஊரில் வேறு லெவலில் இருக்குங்க, சொர்க்கங்க இதெல்லாம். உண்மையாக சொல்லப்போனால் இந்த மண்ணில் மட்டும் என்னோடய டயர் வந்து கொஞ்சம் வீக்காகுங்க. மண்ணில் மட்டும்தான் வளைக்க முடியாது. மற்றபடி ரோடெலாம் வந்துருச்சுன்னா அல்டிமேட் பண்ணிடலாங்க. தரமான சம்பவம்லாம் இனிமேல் தாங்க காத்திருக்கு, பாருங்கள். அவ்வளோதாங்க, அலங்காநல்லூருக்கு வந்து ரீச் ஆக போகிறோங்க. அங்கே தெரியுதுங்களாங்க கூட்டமாக, அதுதாங்க அலங்காநல்லூர். அங்கே போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா அலங்காநல்லூருங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா பாலமேடு. இங்கே நைட்டில் வந்துடும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு இல்லைங்க, அந்த ரோடு தாங்க இது. பகலில் எவ்வளோ டிராஃபிக்கே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. மறுபடியும் டிராஃபிக் வந்துருச்சுங்க. என்னாச்சுன்னே தெரியல, வண்டியெல்லாம் நவரவே மாட்டேங்குது. தலைவர் பாருங்கள் எங்கே நிற்கிறாரு, பஸ்ஸுக்கே வழி விட மாட்டுறாரு. சரியான டிராஃபிக் இங்கே. இது பக்கத்தில் ஒரு தாத்தா இருக்கார் இல்லைங்க, அவர் என்ன ரவுஸை கொடுக்குறாரு. வாயா வாயா, ஏறி போயா, இவ்வளோ இடம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, வாயா அப்படின்னு. இதாங்க வாடிவாசல் என்ட்ரன்ஸு. இதுதான் எழுதியிருக்காங்க என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு, முக்கிய அறிவிப்புன்னு. சரிங்க, நான் வேறு எதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஹோட்டலே இல்லைங்க, அதான் ரிட்டன் திரும்பி வந்துட்டேன். இங்கே ஏதோ ஒரு ஹோட்டல் பார்த்தேன், அங்கே போங்க. சின்ன கடை தான், பரவாயில்லைங்க. இங்கே பாருங்கள், பாட்டில் வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க. நான் அப்போவே தோசை ஊற்றிட்டு இருந்தார், சாம அங்கேயே சாப்பிட்ருக்கலாம். அங்கே இருக்குங்க அந்த கடை. சாப்பிட எதாவது இருக்குங்களாங்கண்ணா? சரி, ஓகேங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இந்த ஹோட்டலில் தாங்க சாப்பிட்ருந்தோம். ஃபுட்டு எப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, கிராமத்தில் எப்படி இருக்குங்க அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. சரிங்க, அப்படியே போகலாம். ஏன் நிறுத்தும் போது கண்ணாடியை வந்து ஏன் மடக்கி விட்ருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாராவது நடந்து போனாங்கன்னா வச்சுக்கோங்க, தெரியாமல் இது லென்த்தாக இருக்கும். லென்த்தாக இருக்கனால வந்து இடித்து உடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. இதாங்க அலங்காநல்லூரோட பஸ் ஸ்டாப்னு நினைக்கிறேன், ஆனால் பஸ்ஸே இல்லை. நம்ம போகும்போது ஒரு மாடு போயிருந்துச்சுங்க, தரமாக இருந்துச்சு. எனக்கு எதுவும் மாடு பேர்லாம் தெரியாதுங்க, மாடுன்னு சொல்கிறத விட காலை பேர்லாம் தெரியாதுங்க. கோயிலில் பக்தி பரவசமாக இருக்காங்களே. பொங்கல்லாம் இங்கே வைப்பாங்களான்னு தெரியலைங்க. இந்த மாதிரி ஊர் பொங்கல்லாம் இங்கே எங்கேயா வைப்பாங்களாங்கண்ணா? இந்த வருஷம் கிடையாதுங்களா? சரி, அதனாலயாங்கண்ணா. சரி, வேறு எங்கேயா வைப்பாங்களாங்கண்ணா? அழகா சரிங்க. ஆமாங்கண்ணா. சரிங்க. சரிங்கண்ணா. சரி, ஓகே, தேங்க்யூங்கண்ணா. அப்படியே கிளம்பிடலாங்க. வெறித்தனமாக ஓட்டிகிட்டு வர்றாரு அண்ணன், வெறித்தனமாக ஓட்டிகிட்டு வர்றாரு. பழைய லாரி, லாரி இல்லைங்க, இது நியூ லாரி தான். அப்படி மாற்றி வச்சுருக்காரு, அவரோட செட்டப் அப்படி இருக்கு. தரமாக வச்சுருக்காரு. பெட்ரோல் பங்க்ல வந்து ரைட்டு போக சொன்னாருங்க. இதாங்க என்ன ஊருன்னு தெரியலைங்க, போய் பார்ப்போம். இங்கே எல்லா பக்கமும் பொங்கல் சீக்கிரமாக வச்சுட்டாங்க. என்ன 10 மணிக்கு யாராவது பொங்கல் வைப்பாங்களா? இங்கே வந்தால் தாங்க பொங்கல் மாதிரி இருக்குது. பொங்கல் மாதிரி இருக்குது பாருங்கள். பாட்டெலாம் போட்டு கெத்து பண்ணிகிட்ருக்காங்க.
அண்ணா இங்கே எங்கன்னா ஊர் பொங்கல் வைப்பாங்களாண்ணே? ஊர் பொங்கல் எங்கேயா வைப்பாங்களாண்ணே? வைக்கலைங்களா? சரி சரிங்க. இல்லை இல்லைங்கண்ணா, கேட்டேன். நான் வெளியூருங்கண்ணா, நான் வெளியூர். சரி சரிங்க. நல்லா இருந்துச்சு ஊர். ஆனால் இங்கே எங்கேயும் பொங்கல் வைக்கலையாமாங்க, எதனாலும் தெரில. ஊர் பெரிய ஏதோ மரியாதை அப்படின்னு சொன்னாங்க, சரியாக தெரிலைங்க. போயிட்டுருக்கோன்னா பாலமேடுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கேயாவது பொங்கல் வைக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாங்க, அதனால தாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு அங்கே வந்து ஜல்லிக்கட்டாமாங்க, அதனால் இடம் இது இருக்குமா பார்க்க முடியுமா அந்த மாதிரி ஏதாவது கேட்டு வந்துடலாங்க. பாலமேடு இங்கேருந்து 6 கிலோமீட்டர் தாங்க, 5 நிமிஷத்துலேயே போயிடலாங்க. பாலமேடுக்கு இங்கேருந்து இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குங்க, சரியாக தெரில, நான் கூகுள் மேப் போடலைங்க. 6 கிலோமீட்டர் போட்டுச்சு, 3 கிலோமீட்டர் வந்திருப்போம். இங்கே பாருங்க, விவசாயம் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. இதெல்லாம் படத்தில் தானுங்க பார்த்துருப்போம், ரியலில் பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. சிட்டியில் உள்ளவங்க அவ்வளோக்கு பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால தாங்க நான் சொன்னேன். மாடுக்கெல்லாம் கலர் கலராக பெயிண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கோவில் இருக்குங்க, இங்கே ஏதாவது பொங்கலுக்கு எது வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு போவாங்க. இங்கே சாமி மட்டும் தாங்க கும்பிட்றாங்க, பொங்கல் வைக்கல, சாமி கும்பிட்டுருக்காங்க, அவ்வளோதாங்க. செம்ம பாட்டுங்க. இதாங்க பஸ் ஸ்டாண்டு, பாலமேடு பஸ் ஸ்டாண்ட். நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் வாடிவாசல் இருக்குன்னு நினைக்கிறேன். வா, இதாங்க வாடிவாசல். இது தரமாக இருக்குங்களே, அலங்காநல்லூரோட இது வேறு லெவலில் இருக்குங்க. வா, இதுக்குள்ளே போகலாம் போலங்க, நம்மளும் போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. ஜல்லிக்கட்டோட ட்ராக்ல போயிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு மட்டும்தான் வர முடியும். சரி வந்து போ. போய் பார்ப்போங்க. இங்கே வண்டி விட்டுட்டு போயிடுவோங்க. இங்கே இருந்தாங்க அந்த பார்ப்பாங்களே மேடை, ஸ்டேஜ் இதாங்க வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி வீட்டு வச்சுருக்கவங்களாம் சரியான வாய்ப்புங்க, இங்கேருந்தே பார்த்துக்கலாம், இங்கே வரணும்னு அவசியமே இல்லை. ஆனால் பாட்டுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருமானு தெரில, கீழே விழுந்தால் அடிப்படாமல் இருக்கிறதுக்காக தாங்க இதெல்லாம். இங்கே பயங்கரமாக போட்டிருக்காங்களேங்க. நாளைக்கு தாங்க இதாங்க வாடிவாசல். பரவாயில்ல, சாங்கை ஆஃப் பண்ணிட்டாங்க, பேசுகிறது கொஞ்சம் கேட்குங்க. கேமராட தாங்க. ஆ மூஞ்ச காமிக்கணுமா? காமிச்சிட்டா போச்சு. நீங்கள் விளையாண்டுருக்கீங்க? ஆ சரிங்க.
அதுலேருந்து சொல்லப்போனால் ஒரு 1 கிலோமீட்டர் அளவு இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க. அலங்காநல்லூர் வந்து ஆனால் சின்னதாக இருக்குங்க. இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது. பார்ப்போங்க, பாலமேடு பயங்கரமாக இருக்குங்க. இது வரைக்கும் இருக்குங்க. போக முடியுமான்னு தெரில. அதாங்க எண்டு. அதுக்கு மேலே காலையில் இருக்கும் போலைங்க. அவ்வளோதாங்க, மெயின் ரோடு வந்துட்டோம். இங்கே அவ்வளோதாங்க. சரிங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறாங்க. எக்ஸலில் சொன்னலைங்க, இப்போ பாருங்கள், அண்ணாக்கு ஃபோன் பேசிட்டு அந்த பாப்பா முறுக்கிட்டே வருது. இப்படிலாம் இருந்தால் என்ன சொல்கிறது? இங்கே போட்டிலாம் நடத்திட்டு இருக்காங்க. இதுதாங்க நான் எதிர்பார்த்தேன். வேற லெவலுங்க. அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தெல்லாம் எல்லாம் லேடிஸாக இருக்காங்க, அதனால எடுக்க முடியல. நமக்கு தப்பாக போயிருங்க. நம்ம நார்மலாக தான் எடுப்போம். ஆனால் இந்த மாதிரி கிராமத்தில் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கக்கூடாது. கிராமத்தில் இல்லை, எங்கேயுமே இந்த மாதிரி லேடிஸ் விளாண்டாங்கன்னா எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா அது கொஞ்சம் தப்பாக போயிடும். அதனால் சொல்லிட்டாங்க. பசங்க விளையாண்டுருந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. அதான் 2-3 கிளிப்பு மட்டும் எடுத்துருக்குங்க, அவ்வளோதான். இருக்காங்களோ இல்லையோ, பாரில் லைனில் நிற்பாங்க. தமிழ்நாட்டிலே அதில் யாரையுமே அடிச்சிக்க முடியாதுங்க. இங்கேன்னு இல்லை, எங்கே பார்த்தாலும் அப்படி தாங்க. இன்னும் பொங்கல் தாங்க எங்கேயுமே பார்க்கல. இங்கேயும் எல்லாருமே வீட்டிலே வச்சுருக்காங்க. கோயில் பொங்கல்லாம் இல்லையாம்மா. பொங்கல்லாம் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எதனாலன்னு தெரில. இந்த கோயிலில் வந்து அதுக்கு முன்னாடி ஊரில் உள்ள இதெல்லாம் கேட்டப்போ வந்து ஏதோ ஒரு பெரிய மரியாதை அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குன்னு தெரிலைங்க. ஆனால் வீட்டில் பொங்கல் வச்சுருக்காங்க எல்லோரும். பின்னாடி அண்ணே, ஆட்டோண்ணே, அடிச்சிடாதீங்க, போயிடுறேன். நேற்று நைட்டு எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், யாருமே இல்லை. எல்லாம் பொங்கல் சாப்பிட்டுட்டு தூங்கியிருப்பாங்க. நம்ம தான் இன்னும் பொங்கலை கூட பார்க்கல. இதில் எங்கே பொங்கலை சாப்பிட்றது? வீட்டிலலாம் சொல்லுவாங்க, பொங்கல்லாம் வச்சுட்டு சாப்பிட கொடுப்பாங்க. இருக்கிறப்ப எந்த அருமையும் தெரியாது, இல்லாதப்போ தான் அந்த அருமை தெரியும். சும்மாவா சொல்லியிருக்காங்க, தெரியுதுங்க. என்னடா திடீர்னு வீடியோ எண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. வீடியோ ரொம்ப லென்த் ஆகிறதுனால பார்ட் 1 பார்ட் 2 கொடுக்கலான்னு இருக்குங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்ட் 1ங்க. பார்ட் 2 வந்து நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடுங்க. நானும் பொங்கல் நல்லா இருக்குன்னு தாங்க நினச்சி போனேன். ஆனால் நம்ம நினச்ச மாதிரி எங்கெங்கே நடந்திருக்கு. நான் ஒன்று நினச்சி போனேன், ஆனால் அது நடந்தது ஒன்றுங்க. எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்காதுங்க. அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புகிறேங்க. இவ்வளோ தாங்க நான் சொல்லணும்னு நினச்சது. யார் ரைட் பண்ணாலும் மறக்காமல் ஹெல்மெட் போடுங்க. கவனம் ரோட்டில் இருக்கட்டும், வேகம் கையில் இருக்கட்டும், தலையில் ஹெல்மெட் இருக்கட்டும்ங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. டாட்டா, பை பை, டேக் கேர்.